நம்ம ஊர்ல தண்ணி வரலனா போராட்டம், ரோட்ல குழி இருந்தா போராட்டம், அரசாங்கம் கொண்டு வர்ற ஒரு திட்டம் பிடிக்கலனா போராட்டம். ஏன்னா அமைதியான முறையில போராடுறது ஜனநாயக நாட்டுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை. ஆனா சமீபத்துல வந்த புதிய குற்றவியல் சட்டமான BNS, பாரதிய நியாய சம்ஹிதா, இந்த போராட்ட உரிமையில பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இனிமேல் நீங்க ரோட்ல இறங்கி போராடுறதுக்கு முன்னாடியோ அல்லது உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த BNS சட்டத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இல்லனா சாதாரணமா போராட போறவங்க கூட மிகப்பெரிய கிரிமினல் வழக்குல சிக்க வாய்ப்பு இருக்கு. BNS சட்டம் போராட்டங்களை பத்தி என்ன சொல்லுது? தேச துரோக சட்டம் நீக்கப்பட்டு புதுசா என்ன வந்திருக்கு? உண்ணாவிரதம் இருந்தா கைதா? இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நாம A to Z முழுசா பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வினோத். இது நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கப்பட்ட IPC இந்தியன் பீனல் கோட் சட்டத்தை தூக்கிட்டு இப்போ நம்ம அரசாங்கம் BNS, பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பொதுமக்களோட பாதுகாப்பிற்காக பல நல்ல விஷயங்கள் இதுல இருந்தாலும் போராட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்கம் ரொம்பவே கண்டிப்பான விதிகளை இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். தேச துரோக சட்டம், செடிஷன், செக்ஷன் 152 BNS. IPCல செக்ஷன் 124A அப்படின்னு ஒரு தேச துரோக சட்டம் இருந்துச்சு. அதை இப்போ BNSல நீக்கிட்டாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு பதிலா செக்ஷன் 152 அப்படின்ற ஒரு புதிய பிரிவை சேர்த்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு, சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில யாராவது பேசினாலோ எழுதினாலோ அல்லது எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியா மூலமா பகிர்ந்தாலோ அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன சிக்கல்? அரசாங்கத்தோட கொள்கைகளை கடுமையா விமர்சித்து போராட்டம் பண்ணும்போது அது தேசத்தின் பாதுகாப்புக்கு எதிரானதுன்னு முத்திரை குத்தப்பட வாய்ப்பு இருக்கு. உண்ணாவிரத போராட்டம், ஹங்கர் ஸ்ட்ரைக்ஸ், செக்ஷன் 226. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். நம்ம நாட்டுல காந்திய வழியில போராடுறதுனா அது உண்ணாவிரதம் தான். ஆனா BNS செக்ஷன் 226 படி அரசாங்கத்தையோ அல்லது ஒரு அதிகாரியையோ ஒரு வேலையை செய்ய சொல்லியோ அல்லது செய்ய விடாமல் தடுக்கவோ யாராவது தற்கொலைக்கு முயன்றால் அவர்களுக்கு 1 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களை இனிமேல் தற்கொலை முயற்சியா கருதி போலீஸ் உங்களை கைது செய்ய இந்த சட்டம் வழிவகுக்குது. சட்டவிரோதமாக கூடுதல், அன்லாஃபுல் அசம்பிளி, செக்ஷன் 189. 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் சட்டவிரோதமா ஒன்னு சேர்ந்தா அது அன்லாஃபுல் அசம்பிளி. நீங்க அமைதியா போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் வன்முறையில ஈடுபட்டாலோ அல்லது பொது சொத்தை சேதப்படுத்தினாலோ அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே சட்டவிரோதமாக கூடியவர்களா கருதப்பட்டு கைது செய்யப்படலாம். தீவிரவாத செயல்களின் வரையறை, டெஃபினிஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட், செக்ஷன் 113 BNS. பழைய சட்டத்துல UAPA மூலமா தான் தீவிரவாத செயல்களை கையாண்டாங்க. ஆனா இப்போ BNSலயே அதற்கான பிரிவுகள் வந்துருச்சு. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, எக்கனாமிக் செக்யூரிட்டி, பொருளாதார பாதுகாப்பு. நீங்க பண்ற ஒரு பெரிய போராட்டத்தால நாட்டோட அல்லது மாநிலத்தோட பொருளாதார பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்தா அது தீவிரவாத செயலாக கூட பார்க்கப்படலாம். குறிப்பா கடையடைப்பு, நெடுஞ்சாலை மறியல், ரயில் மறியல் போன்ற போராட்டங்கள்ல ஈடுபடுறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரி வினோத், அப்போ இந்தியால இனிமேல் போராட்டமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். ஆர்டிகல் 19(1)B படி ஆயுதங்களின்றி அமைதியாக கூடும் உரிமை நமக்கு இருக்கு. ஆனா இனிமேல் போராட்டம் பண்ணும்போது இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் அனுமதி, போலீஸ் பர்மிஷன். எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் முறையா காவல்துறையிடம் முன் அனுமதி வாங்குறது ரொம்ப அவசியம். அமைதி, பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட். உங்க கூட்டத்துல வன்முறையை தூண்டுற மாதிரி யாராவது பேசினாலோ நடந்துகிட்டாலோ அவங்கள உடனே வெளியேற்றுங்க. ஒருத்தர் பண்ற தப்பு அந்த மொத்த கூட்டத்துக்கும் எதிரா மாறும். பொது சொத்து, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. எந்த காரணத்துக்காகவும் பஸ் கண்ணாடியை உடைக்கிறது, பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது போன்ற செயல்கள்ல ஈடுபடவே கூடாது. அதுக்கு BNSல ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கு. ஜனநாயகத்துல கேள்வி கேட்கறதும் போராடுறதும் நம்ம உரிமை. ஆனா அந்த உரிமையை சட்டத்தோட எல்லைக்குள்ள அமைதியான முறையில பயன்படுத்துறது ஒரு நல்ல குடிமகனோட கடமை. புதிய BNS சட்டம் பொது அமைதியை நிலைநாட்ட கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அது போராட்டங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ மூலமா BNS சட்டம் மற்றும் போராட்ட உரிமைகள் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சரியா தவறா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாம விவாதிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்கள்ல இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. சட்டம் தொடர்பான பல முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை எளிமை முறையில தெரிஞ்சுக்க நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள சட்ட தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத். நன்றி, வணக்கம்.